இந்த கர்ட்டனுக்கு பின்னாடி தான் மேஜிக்கே இருக்குதுங்க. கடலை பார்த்தா கூட இன்ஸ்டன்ட் பேர் வரது இல்லை. இந்த பேக் வாட்டர் பார்த்தா அப்படியே என்னைய மாதிரியே எக்ஸைட் ஆகுறடா. இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன். நம்ம 2 பேருக்கு அனிவர்சரி ஆயிட்டு. வெல்கம் டு SM ஃபேமிலி. நான் வந்து முன்னாடியே டீ மட்டும் குடிச்சிட்டேங்க. லோவுக்கு வந்து கமிட்மெண்ட்டு அப்படி திரும்ப முன்னாடி பூரா தண்ணி அடிச்சு விட்ருக்கான் பாருங்க, ஹேண்ட் ஷவர் வச்சு. அதனால் இவனுடைய சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிடல. அண்ணனோட சாய்ஸ் பாருங்க, தம்பியோட சாய்ஸ் பாருங்க, அம்மாவோட சாய்ஸ். அம்மாவோட சாய்ஸில் கொஞ்சம் அப்படியே தமிழ் வாசம் வீசுதா. இங்கே இது கொஞ்சம் நெக்ஸ்ட் டே வேறு லக்ஸுரி சூட்டுக்கு சுவிட்ச் ஆயிடுச்சுங்க. ஒரு சஸ்பென்ஸாக இருக்குன்ட்டு லோகிட்ட வந்தோடனே காமிக்கலிங்க. ஸோ அந்த காரிடார் இதாங்க தனியாக ப்ரைவேட்டாக. எப்படி அப்படியே ஃபுல் கிராண்டு பெட்ரூம் மாதிரி, ஓரத்துலேயே ஒரு கார்னர் சோஃபா, ஃபுல் செட்டப்பில் இப்படியே எப்படிமா இருக்குது. பெட்டு கவரேஜ் அப்படிங்க சென்ட்ரல்லையே. ஸோ அதை விட ஒரு சர்ப்ரைஸ் ஒழிஞ்சிருக்குது. அந்த ஸ்க்ரீன் லைட் என்னது, இந்த கர்ட்டனுக்கு பின்னாடி தான் மேஜிக்கே இருக்குதுங்க. 3, 2, 1 கோ. அப்படியே மேலே ஏதாவது ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. எப்படி சூப்பர் லைஃப்லிங்க ஒரு டைமாக ப்ரைவேட் பூலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் வி ஹாவ் ஒன்லி ஆப்ஷன் டு ரெண்ட் இட் அவுட். எல்லாமே லக்ஸுரியாக தான் எதிர்பார்க்கும். மஸ்கிட்டோ நட்டு எல்லாம் இருக்குது. என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறியா? லோகநாயகிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். சங்கர் வந்து பக்கி மாதிரி இருக்கிறேன். ரீசன் வந்து வந்தோடனே இங்கே தான் நாங்கள் ப்ரைவேட் பூலில் தான் என்ட்ராவன்னு நீ காலையில் நான் குளிக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆமாம், எப்படிமா இருக்குது இதில் அதை விட ஒரு பியூட்டி என்னன்னு சொல்லுவாங்களா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல், this is jacuzzi swimming pool. Okay va, you have control here. ஆமாம், அதான் இதனோட ஹைலைட்டு. நம்ம மாணிக்கு பாஷா 2 பேர்த்தி வரி தட்டி தூக்கலாமா, அந்த ஏரியாவே யூரியா பண்ணிடுவானுங்க. ஓகேவா, உள்ளே வர வச்சு விட்டுட்டு அப்புறம் ஆன் பண்ணலாம். அதான் இதனோட ஹைலைட்டு. ஆளை வந்து கிட்ஸுக்கு இருக்குது, ஃப்ரண்ட்டில் பூரா கிட்ஸு உள்ளே போனால் தான் ஆளை. அதனால் அவனுக்கு போக மாட்டானுங்க. இனிவே அவனுக்கு அப்படி தான் இருக்கானுங்க சேஃபாக. இந்த பக்கம் வந்து ரொம்ப வெயில் வராமல் இருக்கிறதுக்கு, டஸ்ட்டில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நெட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க. வேணாட்டி மேலே ஏற்றி விட்டுக்கலாம். இந்த பக்கம் தான் பேக் வாட்டருங்க. இந்த பேக் வாட்ரு நைட் டைமில் உங்களுக்கு அப்படியே அங்கே பெட்லேருந்து அப்படியே இந்த கர்ட்டன் நீக்கி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தெரியுற மாதிரிங்க. ஸ்டன்னிங்காக இருக்குது. ஆமாம், தெரியுதாம்மா? அப்படியே ஜஸ்ட்டுங்க வாட்டர் லெவலில் தான் இந்த பில்டிங் இருக்குது. தெரியுதா? ஐயோ பயமா இருக்கு. கடலை பார்த்தா கூட இன்ஸ்டன்ட் பேர் வரது இல்லை. இந்த பேக் வாட்டர் பார்த்தா அப்படியே பயமா இருக்கு. அப்பப்போ ரைஸ் ஆக அப்பப்போ குறைஞ்சிரும். இப்போ ஆக்சுவலாக குறைஞ்சதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக மேலே இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் ஒரு பச்சை ஸ்மெல் மாதிரி தான் இருக்குதுங்க. மீன் ஸ்மெல் மாதிரி இல்லை. பீச்சுக்கிட்ட நிறைய மீன் ஸ்மெல் மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஒரு பச்சை வாசமாட தான் இருக்குது. மீன் ஸ்மெல்லாட்டு இல்லை. ஒருத்தான் சோசியல் மீடியாங்க ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பொல்யூஷனு கூட இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நாங்கள் பண்ணோம், என்னென்னலாம் லைஃப்பில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலங்கிறது இருக்குதுங்க. எதையுமே லைஃப்பில் கம்பேரிசன் பண்ண வேண்டாம். நமக்கு இன்றைக்கி வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமாம் ஆமாம், நம்ம வந்து பெருசாக பண்ணி தான் ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை. எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. நாங்களுமே எங்கேயுமே போக முடியாமல் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக இருந்தோம். அது ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, நம்ம லைஃப் ஸ்டைலு, அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம போகணும்னு நினச்சா சின்னதாக ஆமாம், இந்த நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போகணும். இப்போ நான் வெளியே போய் அங்கங்கே பெட்ரோல் டீசலில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணேன். நான் இங்கே எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பர் நைட் கிட்டத்தட்ட ஒரு 30K மாதிரி உங்களுக்கு இது எக்ஸ்பென்ஸுங்க. இந்த ஃபீல் வந்து லைக் இந்த மாதிரி ஸ்டேயில் வெளிநாட்டில் போகும்போதில் ஒரு 10,000 கிடைக்குங்க. பட் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்குது. ரொம்ப இப்போ டூரிசம் இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகுது. அதனால தான் ரேட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ப்ளஸ் எங்கே எல்லா இடத்துலையுமே ரொம்ப லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதை பண்ணுறதுக்கு. இங்கே கேரளா பற்றி எனக்கு தெரியல. பட் சம்பவம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்க இந்த ரேட் வச்சா தான் அவங்களுக்கு கட்டும். யூஸ்வலாக
வந்து நீ கடைசி நம்ம ரொம்ப ட்ரிப் போயிட்டே இருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு ட்ரிப் போகிறப்ப. ஏதாவது ரொம்ப நியூவாக பார்த்தாதான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போகிறப்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. நிறையா ஒர்க் பண்ணி இப்போ நாங்கள் டயர்டாக ஆகிட்டோமுங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டைம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பிரத் டேக்கிங்காக இருக்குது வியூஸு. அது இன்றைக்கி ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் பிளான் பண்ணிங்க. முன்னத்த நாள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ரூமை புக் பண்ணி அடுத்த நாள் டக்குன்னு டைமுக்கு செக்இன் ஆகிற மாதிரி, இன்ஃபேக்ட் டைமிங்க்கு முன்னாடி நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். எனிவே தே நோ வி ஆர் யூடியூபரு, எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப்பு கிடையாது. பட்டு லக்கிலி வந்து நாங்கள் 10:30க்கு அதை செக்இன் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் ஒர்த் இட் தான். அதனால் எவ்வளோ இங்கே கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிடலாமா. பட் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போதுங்க லோகோட தாட்டில் இப்படி தாங்க. அவளுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் லோகோட டேஸ்ட் இருக்குது. இன்னும் பீச்சுனா அது அலை வந்துகிட்டே இருக்கும், ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும், இது தண்ணி இருக்கும். அந்த சைலண்ட்டாக இருக்காட்டி தான் உனக்கு மேபி பயமாக இருக்குன்னு தெரியல. கழுகெல்லாம் இருக்குது பார்த்தா மகிழே இனியே தூக்கிடும் போலங்க, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஃபிஷிங்கில் இங்கே நிறைய பண்ணுறாங்க. நிறைய இங்கேருந்து ஃபிஷிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவன் ஹைட்டில் அச்சேத்தான் இருக்குது. இங்கே வந்து அவன் ஜம்ப்லாம் பண்ண முடியாது. நம்ம ஊர் ஸ்டைலுக்குமே ஸ்விம்மிங் பூல் கட்டினா இப்படி தான் கட்டிக்கணும், இண்டோராக தான் கட்டிக்கணும். ஆஃப் வேணால் வெளிப்பக்கம் விட்டு அப்பப்போ இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிடணும். அப்படியே கொண்டு மொட்டை வெயிலில் போட்டோன்னு 2 நாளில் ஃபுல் பாசி பிடிச்சிரும். 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி அது இருக்குங்க. உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சுட்டாங்க. நீட்டாக இண்டோர் செட்டப்பும் கூட. கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு ஆகாது, சூடும் ஆகாது. அப்படி தான் கணக்கு இல்லை. என்னமோ சொல்கிறீங்க செலவு வைக்கிறது. அதுக்கெலாம் நான் ரெடியாக இல்லைம்மா. என்னைக்கோ ஒரு நாள் குளிக்கிறதுக்குலாம் நம்ம கம்மி வெளியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. மெயின்டைன் பண்ண முடியாது இல்லை. இல்லை ஒரு ஆசைக்கு வேணால் கட்டிக்கலாம், யூஸ் பண்ண மாட்டா அப்புறம் அதான் இருக்குது. ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும் இல்லை. எதை வந்தாலும் மனுஷனுக்கு ஆசை அதிகமாகிட்டே போகுது. நீ அதை பில்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்குவே. நீங்கள் இந்த ஒரு 12,000 லிட்டர்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ மறுபடியும் அது எக்ஸ்ட்ரா போயிட்டே தான் இருக்குது. லைஃப் இஸ் எண்டிங் தான். அப்போ சும்மா அன்னெசரியாக வாழ்க்கையில் அதை சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலையை செய்யணும். அப்பப்போ ரொம்ப ஃபிலாசபியில் வந்து போகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் லைஃபோட அட்டின்னு சொல்கிறது. லைஃபே நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக 2 பேருமே கரியரை விட்டுட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல சின்ன வேலை இல்லைங்க. வெரி வெரி டஃப் ஆக்சுவலாக. நீ இந்த 10th படிச்சிட்டீங்கன்னா 12th படிச்சிட்டீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டீங்கன்னா சூப்பர் வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. 12th வரைக்கும் நல்லா படி, அப்புறம் காலேஜ் போனால் படிக்க வேண்டியது இல்லைன்னு எல்லாம் ஏமாத்துவாங்க. ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா, எஜுகேஷன் கல்விங்கிறது வாழ்க்கை முழுசு இருக்கிற கூடவே இருக்கிற ஒரு விஷயம். எதா இருந்தாலும் கத்துக்கிட்டாதான் அடுத்த லெவல் போக முடியும். ஆமாம். ஸோ இங்கே வந்து நேற்று இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்க. நமக்கே உங்கள் டேபிள் இருக்குது, என்ன வேணாலும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். இங்கேயே ஸ்விம்மிங் பூலில் குதிக்கலாம், குளிக்கலாம். அப்படியே ரூமுக்குள்ளே போய் என்ன அளவு வேணாலும் பண்ணலாம். எங்கேயும் போகணும். ப்ரைவேட் பூலில் எங்கேயும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குமா. வெளியில் இருக்கிறது எப்பவுமே எப்படி நம்மளுக்கு மட்டும் ஆகுது. அது காமனாக தானே இருக்குது. இது நோ ஒன் கேன் ஆக்சஸ் இல்லை. இந்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தானே இது டெடிக்கேட்டடா. அது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த இன்டீரியர் ஸ்பேஸில் ஒர்க்குக்கு நல்லா பிளான் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, குடிக்கிற மாதிரி. ஸோ ஆஃபீஸாக இந்த வியூ இருக்குங்காட்டி டிவி வந்து இந்த பக்கம் சைடில் மாட்டிட்டாங்க. லைக் நேர் பெட்டுக்கு நேராக இல்லாமல் அதுக்கு தான் கார்னரில் இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்னிச்சரு இந்த இன்டீரியர் டிசைன் தான் வந்து ஸ்பேஸை பயங்கரமாக காமிக்கிறது. ஆமாம். நான் இப்போ அந்த இன்ஸ்பிரேஷனில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் அடுத்த டைம் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே சூப்பர் லுக்கு க்ரியேட் பண்ணிடலாம். இதே மேலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சீலிங்கே சிலர் பிளான் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்பாட் லைட்டை ஓரத்தில் மட்டும் இந்த டெக்கரேஷன் பண்ணி ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துக்குறாங்க கார்னரில். ஸோ அந்த ஸ்பாட் லைட் தான் வந்து அந்த லுக்கே க்ரியேட் பண்ணும். லோகோ வந்து பெட்ரூமில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வீட்டில் தேவையா? நான் பாத்ரூம்குள்ளே கண்ணாடி போடாமல் வச்சுருக்கிறேனுங்க. இது வரைக்கும் நானே சேவிங்க்கு இப்படியே ரஃபாக இமேஜினேஷனில் சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இமேஜின் பண்ணால் தானே டிசைன் பண்ண முடியுது. அந்த மாதிரி இமேஜின் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது நான். ஃபுல் சைஸ் மிரருங்கிறது எல்லா லேடிஸோட ஒரு ட்ரீம். ரெடி ஆகும்போது டக்குன்னு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா தான் ஆகுங்கிறியா? அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி ஒரு மேலே ஒரு சின்ன ஸ்ட்ரிப் லைட்டோட ஃபோக்கஸ் லைட்டோட கொடுத்தா தான் நான் ஆகுங்கிறியா? பாண்டா வண்டி வச்சு ஒரு முட்டு கண்ணாடி கீழே கிடக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் ரிச்சாக இருக்கிற ரீசனேங்க, என்ட்ரன்ஸ் மட்டும் டைரெக்டாக ஒரு ரூம்குள்ளே வரக்கூடாது. அதை மட்டும் இது வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்குது. எப்பவுமே அந்த என்ட்ரன்ஸில் இது மாதிரி பிரிச்சுருவாங்க. ஒரு ஏரியாவை அந்த என்ட்ரன்ஸே ஸ்டோரேஜுக்கு வச்சு வேணுங்கிற பூரா டக்குன்னு அங்கேயே வச்சுக்கலாம். உள்ளே வந்தால் ஸ்பேஸு பயங்கர ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. நம்ம ஊரில் பண்ணுற காமன் டிசைன் வந்து அந்த என்ட்ரன்ஸே கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த என்ட்ரன்ஸே அப்படியே இந்த டோர் இங்கே வந்துடும். அதை விட இங்கேயும் பயங்கர மேட்ரு இருக்குது.
இது அது மாதிரி இல்லாமல் பாத்டப்போட இது சின்ன பாத்டப் இல்லை, சும்மா பெரியவங்களுக்கு கிச்சன் வெள்ளைக்காரனே படுத்துவங்களாம் அந்தளவுக்கு பெரிய சைஸு. நம்ம ஆளு வந்தானுங்க. ஆமாம், இன்னைக்கு தட்டி தூக்க போகிறானுங்க. தனியாக கிளாஸ் ஸ்டோருங்க. இது மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு 2000 கொடுக்கணும். அப்படியே புது ப்ராப்பர்ட்டி தான். இது இதெல்லாம் அதிகமாக டச் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, அப்படியே ஃபில் பண்ணி நம்ம ஆளுகளை கொண்டு வந்து முக்குன்னு முக்கி குளிக்க வைக்கலாப்பா. ஓகே. ஆமாம், அதான் இங்கே வியூ தான் எல்லாம். ப்ரோ ஹனிமூனுக்கு வர்றதுக்குலாம் வியூ வேணும் இல்லை? டடன் 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 அப்படி இங்கிருந்து உனக்கு வியூ தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு, அதுக்கு தான் காசு. பரவாயில்ல. ஹனிமூன் கூட போய் கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது செலவு அதிகமாச்சு. பட் அந்த மாடலில் அது அவ்வளோதான் எங்களுக்கு கிடச்சிதுங்க. இது எப்படி லோ இதில் பட்டு தான் ரொம்ப குட்டியாக தெரியுவாங்க, அந்த சைஸ்க்கு இருக்குது பாத்டப். அப்படியா? இதெல்லாம் பார்த்து உள்ளே அடையிறது கொஞ்சம் சரியில்லை. ஓகேவா? நம்ம ஆளுங்க இந்த பக்கம் மிரர்லேருந்தே அப்சர்வ் பண்ணிக்கலாம். இட்ஸ் டைம் டு கெட் இன் டு ஆக்ஷன். கண்ணாடி சூப்பராக இருக்குமா? அந்த மாதிரி அதை பார்த்தேன்னா அது ரொம்ப ரேட் கேட்டானதான் பண்ணி கொடுத்துருச்சு. இல்லை அது வாங்கிக்கலாம். நான் இமேஜினேஷனில் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இமேஜினேஷனில் பண்ணிட்டு இருக்கானுங்க சங்கர். தெரியாது, கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ் பக்கத்தில் நல்லா ஜூமினா தெரியுமா? இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். நம்ம 2 பேருக்கு அனிவர்சரி ஆகி 10 years ஆச்சு. வாவ், வாட்டா வாவுங்க. அப்படியே ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுவீங்க எடிட்டர். எல்லாம் ஓகேங்க. லக்ஸுரிக்காக எமர்ஜென்சிக்கு இனி இப்போ எமர்ஜென்சின்னா பாத்ரூம் பக்கம் வந்துருக்கும் போது ஹலோ எமர்ஜென்சின்னு நம்ம ஆளு வந்து தண்ணி அடிச்சு விட போகிறான்னு நினைக்கிறதுனால ஐயோ இங்கே கழட்டி வச்சிடலாமா நம்மளே. வெல்டன் வா, இட்ஸ் டைம் டு கெட் இன்டு ஆக்ஷன். இதெல்லாம் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியா? நம்ம ஆளு வந்தாங்கன்னா வெளுத்துருவானுங்க. இதை தொட மாட்டானுங்க, அங்கிருந்து எடுப்பானுங்க சுகருக்கு. அது தூக்கி ஒளி வச்சிரு, அதனால தொட மாட்டானுங்களா? அதில் வந்துட்டங்க. இப்போவே பல கேள்வி கேட்டானுங்க. என்னதாங்க கேட்டா? அம்ச்சிக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அம்ச்சிக்கு இருக்கோ இல்லையோ, மயிலம்மனுக்கு இருக்குது. சின்னவர் ஓவராக காலையிலேருந்து அலப்பேர் வேண்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் ஃபுல் லக்ஸுரி ஷூட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேயே. இது எப்படி மாமா இருக்குது? ஆமாம், வந்து எப்பவுமே கால்குலேஷன்லேயே தான் இருப்பான். லைஃப் இஸ் நாட் ஒன்லி கால்குலேஷன். வெளியே வேணால் ஒரு முட்டு கொடுத்துருங்க. நீ என்ன கேட்டால் லாக் ஆகப்பட்டதுக்கு நைட்டு 2 மணிக்கே எழுந்திரிச்சிக்கிட்டு பீச்சுக்கு போகலான்னு மாமா வெளியே விட்டாங்க. இனி அதனால இப்போ ஆள் பொட்டாட்ட தூங்கிட்டு இருக்கானு. உள்ளதான் ப்ரியாரிட்டிங்க. உள்ளது நீக்கிறா உடனே அது அன்லாக் ஆயிடும். இங்கே பிரச்சனை இல்லைங்க, மேலே லாக் கொடுத்துட்டான். தெளிவாக மேலே லாக் இருக்குது. மேலே லாக்கை போட்டுட்டு உள்ளே வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இங்கே அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், வரட்டும் போட்டு நம்ம மேலே வந்து தண்ணி தெரியாமல் தானே. சரி, எனக்கு இன்னொரு ரூம் பார்க்க ஆப்போசிட்லேயே தானே.